இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ChatGPT மாதிரி வந்து எப்படி டைப் ரைட்டிங் கேரக்டர் பை கேரக்டராக வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் எப்படி கொடுக்குறது, இது வந்து எப்படி சிம்பிள் JavaScript HTML வச்சு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க. சிம்பிள் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்ட்டில் சென்டர் லைன் பண்ணிவிட்டு சிம்பிள் பட்டன் ஸ்டைல் கொடுத்துருக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வந்து கேரக்டர் பை கேரக்டர் டைப்பிங் எஃபெக்டோட வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து typewriter.jsக்குள்ளே வச்சுருக்கோம். இங்கே வந்து என்ன சாம்பிள் ஸ்ட்ரிங்கோ அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அந்த ஸ்ட்ரிங்க்கு வந்து ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து 1 by கேரக்டராக வர்றது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு லிசனர் ஆட் பண்ணிக்கலாங்க. எப்போல்லாம் ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறாங்களோ நம்ம வந்து என்ன பண்ணுங்க, அந்த டைப்பிங் எஃபெக்ட் வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா கொரி செலக்டராக வச்சு இந்த ஐடி ஸ்டார்ட் ஐடி எப்போ ஐடி வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஹேஷ் வேலையுமே மூலியமாக ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டர் எந்த எலமெண்ட் வந்து நமக்கு என்னதுங்க, கிளாஸ் டெக்ஸ்ட்டு சாம்பிள் ஸ்ட்ரிங் வந்து இங்கே கொடுத்துருக்கோங்க நம்ம சாம்பிள் ஸ்ட்ரிங். ஓகேங்களா. இப்போ typewriter.jsல போய்ட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வந்து எத்தனை ஆர்குமெண்ட் எடுத்துக்குதுங்க. ஒன்று வந்து எலமெண்ட், எந்த எலமெண்ட்டு என்ன ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு எலமெண்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கு நம்ம என்ன ஸ்ட்ரிங் எடுக்கிறோமோ எடுத்துக்கிறோங்க. அடுத்து வந்து நமக்கு என்னங்கன்னா கேரக்டர் பை கேரக்டராக வரணும். ஸோ இப்போ ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வேணும். ஸோ ஒரு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஈச் கேரக்டரை ட்ராக் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து டைம் ஸ்டாம்பை ட்ராக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்னு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் போட போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே என்ன கேஸ் வந்து இது வரைக்குமே ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேங்க வித் டைம் ஸ்டாம்ப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா கரண்ட் டைம் ஸ்டாம்ப்லேருந்து ஸ்டார்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து ப்ரோக்ரஸ் பார்க்கலாங்க. இந்த ப்ரோக்ரஸ் வந்து மில்லி செகண்ட்ஸில் வரும். நம்ம டைம் ஸ்டாம்ப் வந்து மில்லி செகண்ட்ஸில் வர்றதுனால ஸோ இன்கேஸ் 20 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈச் 20 மில்லி செகண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். திருப்பி செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு கேரக்டராக வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இப்போ நம்ம செக் பண்ணுறோங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ வேர்டோட லென்த்தோட இந்த கேரக்டர் வந்து குறைவாக இருக்கான்னு பார்க்குறேங்க. ஏன்னா இன்கேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணியிருந்தோங்க, நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, ஸ்டாப் பண்ணிடலாம். அதனால் ஸோ இன்கேஸ் வந்து இது எதுக்காக பண்ணியிருக்கோங்கன்னா இன்கேஸ் வந்துக்கூடிய கேரக்டர் வந்து எம்டி ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா நம்ம கம்பல்சரியாக வந்து ஒரு HTML எலமெண்ட் அண்டு என்பி ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்கேஸ் இல்லைன்னா HTML என்ன பண்ணியிருந்தோம்னா மல்டிபிள் ஸ்பேஸை வந்து ஒரே ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணிக்கும். அதனால் இன்கேஸ் அது இல்லாமல் நார்மல் கேரக்டர்னால் ஜஸ்ட் வந்து கண்டென்ட் அட்டாச் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது வந்து ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு ஸ்பேஸோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா இல்லை வந்து அங்கே யூஐயில் ரெண்டர் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த கேரக்டரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரியே வந்திருக்கிற வேர்டோட லென்த் வந்து ஐயோட நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருந்தாங்க, எதுவுமே நம்ம வந்து முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரிட்டர்ன் எம்டி போட்டுருங்க. இன்கேஸ் அப்படி இல்லைங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா லேட்டஸ்ட் டைம் ஸ்டாம்ப் எடுத்து அந்த டைம் ஸ்டாம்ப் போட்டுக்கிறோம். ஸோ அதில் வந்து ரிக்ரெசிவாக கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம்னா இங்கே டைப் கேருங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ரிகர்சிவில் கால் பண்ணுறோம். ரிகர்சிவ்னு என்னங்கன்னா சேம் ஃபங்க்ஷனை திருப்பி நம்ம கால் பண்ணிக்கிறது. ஓவராலாக வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரம் டைப் கேர். ஸோ பேசிக்காக என்ன நடக்குதுன்னா டைப்ரைட்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும், 2 எலமெண்ட் எடுத்துக்கும். ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து கால் ஆகும். ஸோ இது வந்து டைப் கேர் வந்து திருப்பி ரிகர்சிவாக என்ன பண்ணுங்க கால் பண்ணிகிட்டே இருக்கும் அன்டில் ஆல் த கேரக்டர் வந்து முடிய வரைக்கும். இன்கேஸ் ஃபைனலாக ஏதாச்சும் கேரக்டர் முடிஞ்சுன்னா என்ன பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த இடத்துல. ஓகேங்களா. இதுலேயே நம்ம வந்து ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்போம். இன்ஸ்ட் ஆஃப் வந்து செட் டைம் அவுட் யூஸ் பண்ணலைங்க அப்படிங்கன்னா ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் என்ன சொல்கிறதுங்க ஸ்மூத்தாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து அனிமேஷன் பர்பஸ்க்காகவே யூஐ வந்து ரெண்டர் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்கேஸ் செட் டைம் அவுட் பார்த்தீங்கன்னா டைமிங் இஷ்யூஸ் வரும், பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வராதனால நம்ம அதை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னங்கன்னா ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் அனிமேஷன் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க பண்ணணும் யூஐ சைடில் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது
இங்கே வந்து நம்ம மீதியெல்லாம் வந்து நார்மல். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஆட் லிசன் பண்ணுறது. இன்கேஸ் வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபங்க்ஷனை ஐசோலேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷனை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்று ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வந்து ஐசோலேட் பண்ணுறது, ரெண்டாவது புதுசாக வந்து ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன விஷயம் கற்றுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து நம்ம கோடை ரன் பண்ணி பார்த்துலாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.